ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பேபி ஜாக் ஃப்ரூட் பொலசிக்காய் கறி எப்படி குக் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். இதை கொஞ்சம் ஸ்பைசியாக எப்படி குக் பண்ணிக்கிறேன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாருங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பொலசிக்காய் கறியை செஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன தேவைன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் இதை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். கசரு அப்பயும் கசரு வந்துடும். ஸோ அதனால் கசர் எடுத்து ஆக்கிக்கொள்கிறேன் எப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இது தாளிக்கிறதுக்கு வத்தல், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், இது வந்து கொரக்காய் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதில் 2 இது பல் எடுத்துக்கிறேன். மற்றது ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையும் நான் தட்டி இடிச்சு எடுத்துக்கிறேன், பேஸ்ட் போடாமல். அடுத்தது 2 பிக் ஆனியன் எடுத்துக்கிறேன். அடுத்தது 2 பிக் ஆனியன் எடுத்துக்கிறேன். 2 டொமாட்டோஸ் எடுத்துக்கிறேன். மற்றது திக் மில்க் 1.5 கப் எடுத்துக்கிறேன். திக் மில்க் வைக்கணும், திக் மில்க் தான் வேணும். இது வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மசாலா தூள் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நான் வந்து எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் தான் செய்வேன், உங்களுக்கு தெரியும். கேஸில் குக் பண்ணுற சுற்றி நான் வந்து மண் சட்டியில் மிச்சம் செய்கிறே வந்து சுருக்க வேவுறதுவல் தான். மிச்ச நேரம் எடுக்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நாங்கள் இதுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கொள்வோம். இப்போ நான் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் ஆயில் ஹீட் ஆகக்குள்ள நாங்கள் அந்த தாளிப்புக்கு சேர்த்து வச்சதெல்லாம் இதில் போட்டுக்கொள்வோம். நான் இதுக்கு வந்து பட்டையும் 2 துண்டு ஆட் பண்ணுறேன். நான் இதில் வச்சு இந்த கொரக்காவையும் க்ரீன் சில்லியும் ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையானதை மட்டும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் வந்து டேஸ்ட் பண்ணி போடுறதில்ல எப்பயுமே. இதுக்கு பொலசிக்காய் கறி ஆகிற போல் இந்த இடிச்சு தான் போடுவேன். அப்போ தான் அதோட மனம் நல்லா வரும், பேஸ்ட் பண்ணி போடுறதுக்கு விட. இந்த பொலசிக்காய் வந்து இப்படி நீங்கள் பாருங்கள், இப்படி கசர் ஊற்றிக்கு தானே. கசர் தான் உடம்புக்கு மிச்சம் நல்ல. கசர் சாப்பாடுகள் நாங்கள் மிச்சம் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு டயபெட்டிக் இந்த மாதிரி நோய்கள் வராது. ஆனால் இந்த கசரோடு எங்களுக்கு சாப்பிடலாம். இந்த கசரை நாங்கள் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மெத்தடோண்டிக்கு நான் அதை உங்களுக்கு ஒரு டிப் உண்டு, ஒரு டிப்ஸ் உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆக்கினாலும் கசரோடைக்கும் அது கசர் இல்லாமல் போகிறதுக்கு என்ன செய்யறேன்னு ஒரு சின்ன டிப் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்கள். இப்போ வந்து எங்களோட தாளிப்பு வதங்குது. இப்போ நாங்கள் இந்த டைமில் இதுக்கு கடுகு, வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். கடுகு நாங்கள் எதில் ஆட் பண்ணினாலும் அது நல்லா ஆயில் ஹீட் ஆகி நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரக்குள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அடுத்தவன் அதை நல்லா கடைஞ்சி அதை நல்லா அந்த தூள் பண்ணி விட்டுருவோம் கடுகு. அதுதான் நல்லா. கடுகு மணியோட தின்றே அவ்வளோ நல்லமில்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை நல்லா கடைஞ்சி விட்டுறணும். இப்போ நான் இதுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து கழுவி இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிறேனே இந்த பொலசிக்காய் இதெல்லாம் இதுக்கு போட போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு போடக்குள்ளே விளங்கும் இதே போல் கசர் ஈட்டின்னு சொல்லி. தண்ணி வராமல் போடுங்க. இதுக்கு நான் எடுத்து வச்ச கொரக்காய் பல் 2 இதுக்கு போடுறேன். போட்டு அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது கசரை சுற்றி எப்படியுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது உப்பும் சேர்க்க போகிறேன்.
இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஷர் குக்கர் லிட்டில் மற்ற சைடால் இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணுறோம். கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி நாங்கள் ஆவி வர காட்டியுமே இப்படியே வைக்கணும். நான் அப்போ தான் க்ளோஸ் பண்ண லிட்டு இன்னும் திறக்கலை. இப்போ இந்த திறக்கக்குள்ளே பாருங்கள், ஒரு சொட்டும் கசரிக்காது. பாருங்கள், எல்லா கசரும் பேய்த்து புலஸ் வந்து வெள்ளை கலராக வைக்குது புலசிக்கா. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன தெரியுமா, இதுதான் இதில் டிப். இது மிச்சம் பேத்துக்கு இது தெரியா, எல்லாத்தையும் முறைமைக்க கூட்டி ஊற்றிடுவாங்க. அப்படி ஊற்றப்படாது. ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லா ஆவியில் வேக வைக்கணும். ஆவியில் வெந்தோன்னா இதில் கசர் அப்படியே கலண்டு வைத்துடும். அதுக்கு தான் நாங்கள் ஒரு நல்ல ஆவி வர காட்டி, இப்போ உள்ளுக்கு இந்த ஆவி வாரி உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். ஆவி நல்லா வர காட்டியுமே இப்படியே தான் வைக்கணும். நாங்கள் ஃபுல்லாக இந்த ப்ரெஷர் குக்கரோட லிட்டை பெரட்டி பக்கத்துக்கு மூடி வச்சிடணும். இப்போ பார்ப்போம் நாங்கள் மற்றது என்ன செய்கிறோண்டு. வந்து இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோ, ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணணும். க்ரீன் சில்லி, அடுத்து வந்து நான் எடுத்து வச்சுக்கிற மசாலா தூள், அடுத்து வந்து நான் எடுத்து வச்சுக்கிற மசாலா தூள், சில்லி பவுடர் இதுவரையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சரியாக ஒரு 8 மினிட்ஸ் வேக விட்டு நல்லா போடும். இப்போ இதை நான் எடுத்து வச்ச மில்க்கையும் இதுக்கே ஆட் பண்ணி வேக விட்டால் சரி. பாருங்கள், இந்த புலசிக்கா கறி ரெடியாகிருச்சு. இப்போ நான் இதை ஒரு மண் சட்டி வந்து ஸ்பைசியாகவும் புளிப்புத்தன்மையாகவும் வைக்கணும். அப்போ நல்லா சாப்பிடணும். இதே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வத்த வச்சு குக் பண்ணினா ஒரு 2-3 டேஸ்க்கு கூடவே எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமலேயே வெளியே வச்சே சாப்பிடலும். நல்லா ஹீட் பண்ணி இன்றைய காலத்தில் இது மட்டும்தான் கெமிக்கல் இல்லாத ஒரு ஃபுட்டாகவும் ஒரு கறியாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போக்குள்ள நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சரியாக ஒரு 6-7-8 இந்த மினிட்ஸ் உள்ளுக்கு தான் வேக வச்சுக்கொள்ளணும். ஏண்டா அதுக்கு மிச்சம் வெந்துச்சுன்னா இந்த பீசஸ் எல்லாமே கரைஞ்சிடும். அப்படி கரைஞ்சால் டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் நாங்கள் மண் சட்டியில் நார்மலாக வேக வைக்கிறேன்னு சொன்னால் அந்த பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு ஒரு நாளுமே துண்டு கரையாமல் எங்களுக்கு குக் பண்ணி கொள்ளலும். ஆனால் என்ன உண்டு, சிம்மில் வச்சு குக் பண்ணணும், கொஞ்சம் டைம் போகும். அதுதான் விஷயம். இந்த புலஸ் கறி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் இதே மாதிரி இன்னும் நல்ல டிஷ்ஷஸோடு உங்களை சந்திக்கிறதுக்கு நினச்சி கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த கறியை மண் சட்டியில் எப்படி ஆக்குறேன்ட்டு நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் காட்டுவேன். அதே மாதிரி இந்த புலோஸால் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு கொள்ளிலும். நான் அதையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காட்டுறதுக்கு நினச்சி கொண்டிருக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.